தெலங்கானாவில் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி பிடிபட்ட பெண் தாசில்தார் வீட்டிலிருந்து சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், தங்க, வைர நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிரடி ரெய்டின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் தாசில்தாராகவும் இணை பத்திர பதிவாளராகவும் இருந்தவர் தும்மகும்மா சுசரிதா. இவர் சமீபத்தில் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரது வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடியாக ரெய்டு நடத்தினர். இந்த ரெய்டில் தங்கம், வைரம், ரொக்கப்பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் என ஏராளமாக பறிமுதல் செய்யப்பட்டன. அது மட்டுமின்றி சித்திப்பேட்டில் 2.17 ஏக்கர் விவசாய நிலம், ஐதராபாத்தில் 3 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் 2 மனைகள், ஒரு ஃபோக்ஸ்வேகன் மற்றும் ஹூண்டாய் கிரெட்டா கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 1.2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள், 12 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் வங்கி வைப்புத் தொகை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் நிலம் மற்றும் வீடுகளின் சந்தை மதிப்பு இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சுசரிதா தனது வருமானத்திற்கு அதிகமாக லஞ்சம் மற்றும் ஊழல் மூலம் கிடைத்த பணத்தில் ஐதராபாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் என்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. முதற்கட்டமாக சில சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் சுசரிதா மீதான பிடி மேலும் இறுகி இருக்கிறது. தற்போது அவர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பெண் தாசில்தார் வீட்டிலிருந்து தங்க, வைர நகைகள், சொத்து பத்திரங்கள், கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.